இந்தியாவில் 3 விதமான எலெக்ஷன்ஸ் நடக்குது. சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ், அதாவது லோக்சபாக்கான எலெக்ஷன்ஸ். இதுல தான் நம்ம எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறோம், பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறோம். இன்னொன்று ஸ்டேட் எலெக்ஷன். இதுல தான் நம்ம மாநில சட்டமன்றத்தையும் முதலமைச்சரையும் தேர்ந்தெடுக்கிறோம். ஃபைனலா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, இதெல்லாம் தேர்ந்தெடுக்க எலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு எலெக்ஷனுமே ஒவ்வொரு வருஷம் தான் நடந்திருக்கு. 2024 எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன் 2026 நடக்க போகுது. இப்படி வேற வேற டைம் ஃப்ரேம்ல இருக்கு இல்லையா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரே டைம் லைன்ல நடத்த போறோம். சென்ட்ரல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், லோக்கல் பாடி, இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறது ஒரே நாள்ல நடக்க போகுது அப்படின்றது தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட ஐடியாலஜி. இது ஆக்சுவலா ஒரு ரீசெண்டான விஷயம் கிடையாது. முதல்ல இந்தியாவில் நடந்த எலெக்ஷன்ஸே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். 1951-52 நடந்த எலெக்ஷன்ஸ்ல சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணி நடத்தப்பட்டுச்சு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் லோக்சபா எலெக்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு.